ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தின சிறப்பாக நான் ஹோம்மேட் பனானா கேக் பண்ண போகிறேன். அதுக்கு 4 பனானாவை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு 1 கப் சுகரு 1 கப் ஆயில் விட்டு மிக்ஸியில் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு கோதுமை மாவை எடுத்து நம்ம நல்லா ஜலிச்சு அதுக்கு கூட நம்ம 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு, 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம ஜலிச்சு மாவில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா 2 மூடி அளவு வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துருக்கேன். 2 மூடி அளவு வெண்ணிலா எசன்ஸ் நான் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 1 மூடி போதுனா கூட ஓகே. 2 கப்பு அளவு பால் சேர்த்துருக்கேன் நான். இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கணும். நம்ம விஸ்கை வச்சு நம்ம நல்லா கலந்துகிட்டே இருந்தோம்னாலே பபிள்ஸ் இல்லாமல் கட்டிகள் இல்லாமல் நல்லா உங்களுக்கு இட்லி மாவு பதத்துக்கு மாவு வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில், நீங்கள் எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நெய் தடவிட்டு அதில் ஊற்றிட்டு, அதுக்கு முன்னாடி நீங்கள் கடாயில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் நான் இந்த ஊற்றி வச்ச மாவை எடுத்து நான் வச்சு ஒரு 1 ஹவர் 10 மினிட்ஸ் நான் பேக் பண்ணுறேன். 45 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நான் பேக் பண்ணி எடுக்கிறேன். ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட்டில் விட்டு நம்ம கத்தி வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோன்னா நம்மளுக்கு கேக் சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐட்டமும் நம்ம இதில் சேர்க்கலை. பியூரான ஹோம்மேட் கேக் இது. குழந்தைங்களுக்கு நம்பி நீங்கள் கொடுக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். என்னோடய குழந்தைங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் உடம்புக்கு நல்லது. பனானா சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க உங்களுக்கு. மறுபடியும் அனைவருக்கும், அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.